குட் மார்னிங் எவரிபடி. நேற்று சரியாக வராததுனால நேற்று உள்ள அதே பயிற்சியை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி, பொதுவாக நம்முடைய நோய் சார்ந்த உடல் சார்ந்த பலவித நோய்களுக்கு காரணமாக இருப்பது நம்முடைய உணவு பழக்க முறைகள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு பேட்டர்னில் இருக்கோம். என்ன ஒன்று பசித்தாலும் பசிக்காட்டியும் சாப்பிடணுன்னு நம்ம பழகி வச்சுருக்கோம். பிடிக்கவே பிடிக்கல அப்பவும் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இந்த பாருங்கள், அஞ்சறிவு உயிர் இருக்கு இல்லையா, அது பசித்தா மட்டும்தான் சாப்பிடும், பசிக்காட்டி சாப்பிடாது. அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா பசிக்காது, பசிக்கலைன்னா சாப்பிடாது. அப்போது ஆனால் நம்ம மட்டும் ஏன் உடம்பு சரியாக இருந்தாலும் சரி, சரியில்லாட்டும் சரி, பசித்தாலும் சரி, பசிக்காட்டும் சரி, எப்பான்னாலும் சாப்பிடணும். அது 3 நேரம் சாப்பிட்றணும். இப்படி ஒரு பேட்டர்னை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேட்டர்னே தப்பு. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா? யாராவது கேட்கலன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது அந்த அஞ்சறிவு உயிருக்கு இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு என்னென்னா, நம்ம ஒரு அடிக்ட். எப்படி ஒரு சாராயம் குடிக்கிறவங்க ஆல்கஹால் அடிக்ட்டு, ஸ்மோக்கிங் அடிக்ட்டு, டீ காஃபி அடிக்ட்டு, அதே மாதிரி சாப்பாடு நமக்கு ஒரு அடிக்ட்டு. இது தெரியுமா தெரியாதா? நல்லா யோசித்து பாருங்கள். அந்த அடிக்டில் தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி அடிக்ட் வருதுன்னா, நம்ம எப்போ சமைக்க ஆரம்பித்தோமோ, எப்போ சமையலுங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம வந்தோமோ, எப்போ உணவுகளில் சுவையை கூட்ட ஆரம்பித்தோமோ, அப்போது இந்த அடிக்ட் நம்மகிட்ட ரொம்ப பிடிச்சி. என்ன கட்டாகுது? அப்போது இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த அடிக்ட்லேருந்து எப்படி வெளியே விட. அதாவது நல்லா யோசித்து பாருங்கள், என்ன நமக்குள்ள பிரச்சனை இருக்குது? நம்ம உணவில் தான். உணவு அதிகமாக போகிறது தான் அத்தனைக்கும் காரணம். சரி, இப்போது சமைக்கிற உணவுனால நமக்கு ஒரு பிரச்சனை சொல்லணும், ரைட். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? நம்முடைய உணவில் இருக்கக்கூடிய மாவு பொருள். இது 3வது காரணம். இந்த உணவில் இருக்க மாவு பொருள் இருக்குல்ல, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது உடலுக்கு கேடு கொடுக்கறது மட்டுமல்ல, உங்களை அடிக்ட் பண்ணுறதுல அந்த மாவு பொருளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. உலகம் முழுசும் இந்த மாவு பொருளை தான் மேஜர் டயட்டாக வச்சுருக்காங்க. அந்த மாவு பொருள்னு சொல்லக்கூடியது எதுவாக இருக்கலாம்? மெயினாக அரிசி, அடுத்தது கோதுமை, உருளைக்கிழங்கு, மக்காச்சோளம். இந்த 4 தான் மிக அதிகப்படியான உணவாக உலகம் முழுசு இருக்குது. ஆனாலும் எல்லா இடத்த விட நாம் நாட்டில் இந்த மாவு பொருளுக்கான அடிக்ட்டு இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்குள்ள சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நம்முடைய அத்தனை தொல்லைக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் இந்த மாவு பொருள் தான் காரணம் அப்படின்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்கு தான் தீரணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் எடுத்தால், ஒரு ஃபேட் எடுத்தால், உங்கள் வயிற்றில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தாண்டி 6 மணி நேரம் 6 மணி வரைக்கும் கூட பசி தாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய மாவு பொருள் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பசிக்கும். சாப்பிட்ட உடனே அப்படி புஷ்ஷுன்னு வயிறு நிறைஞ்சு போயிருக்கும். எந்த ஒரு இதுலேயும் இப்படி நிறையாது. அப்புறம் அப்படியே ஒரு சோறும் நம்மளை அப்படியே ஒரு கமுத்தம். ஒரு 3 மணி நேரம் ஆச்சுதான் முழுசுமாக தீர்ந்து வெளியே போயிடும். எல்லாம் சுகராகி ரத்தத்தில் போய் எல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி வாய் பழந்துடும். என்ன வேணும்? ஏய், உணவு போடு வயிறு பசிக்குது அப்படிங்கும். ஒரு டிஃபனாவது, ஒரு டீயாவது, காஃபியாவது, ஒரு ஸ்நாக்ஸாவது சாப்பிடணும். காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டா மதியம் 1 மணிக்கு முன்னாடி இடையில ஏதாவது ஒன்று தேவைப்படுது. இதுக்கு காரணம் நாம் இல்லை, அந்த உணவே அப்படி, அந்த உணவோட தன்மையே அப்படி. அப்போ அந்த உணவு மட்டும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களால் சரியான ஒரு உணவு முறைக்கு வர முடியுங்கிறதை யோசித்து பாருங்கள். அப்போது சமையலுங்கிறது ஒரு தப்பு. 2வது இந்த ருசிக்கு அடிமையாகிற தப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா அந்த மாவு பொருள். அப்போ இந்த மாவு பொருள்லேருந்து எப்படிடா வெளியே வர்றது?
இந்த மாவு பொருள் கடந்த காலத்தில் இருந்த மாவு பொருளை விட இப்போ இருக்கிறது ரொம்ப மோசம். அப்போ அதில் உள்ள மக்களுக்கு அதில் உள்ள அந்த செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த தவிடுன்னு சொல்கிறோம் பிராண்ட், அதை வெளியே எடுக்கிறதுக்கு தெரியாமல் சரியாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. இப்போ மிஷினில் போட்டால் அப்படி எடுத்துருது. ஏன்னா நமக்கு அதில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த தவிடு ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் லேயர், அது இருக்கிறது கூட நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் இருக்கிற அந்த இதில் அந்த ரைஸ்லேயே அந்த தவிடு தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தூரப்பட்டு தானே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் சிலர் சேகப்பரிசின்னு வந்து அந்த தவிடோடு வச்சு செய்கிறோம். ஆனால் அந்த தவிடோடு இருந்தால் நமக்கு அந்த சமைச்சே சோறு மாதிரி பண்ணுறதுக்கு வராது, நல்லா இருக்காது. அப்போ அதை மாவாக பண்ணி கஞ்சாக்கலாம், இல்லை மாவாக பண்ணி வேறு எது வேணால் பண்ணிக்கலாம். அப்படி தான் நமக்கு செட் ஆகும் இல்லையா? அப்போது நீங்கள் வந்து இந்த மாவு பொருள் வந்து எப்படி வர்றது அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு என்ன மாற்று அப்படிங்கிறதை நீங்கள் யோசிக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேட்டர்ன். நமக்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னை நம்ம உடைச்சி தான் தீரணும். தெரியுதா? இந்த பேட்டர்னை உடைச்சா தான் நீங்கள் தப்பிக்க முடியுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன பேட்டர்ன்? காலையில் 9 மணிக்கு சாப்பிடணும், மதியம் 1 மணிக்கு 2 மணிக்குள்ளே சாப்பிடணும், சாயந்தரம் 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு 11 மணி ஆனாலும் சாப்பிடணும். இப்படி தானே பழகிருக்கீங்க. அது மாற்றலையே. நீங்கள் பசித்தாலும் பசிக்காட்டி இந்த நேரத்துக்கு சாப்பிட்ருவீங்க. இல்லாட்டி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கு, ஒரு பழக்க தோஷம்னு சொல்கிறோம்ல, பழக்கத்துக்கு அடிமை, ஒரு பேட்டர்னுக்கு அடிமை. இந்த பேட்டர்னை உடைக்கணும். நீங்கள் நைட்டு வந்து லேட்டாக சாப்பிட்டீங்க, அப்போ காலையில் பசிக்கலைன்னா பசிக்கு வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பீங்களா? சாப்பிட்ருவீங்களா? எங்கள் ஆஃபீஸில் போயிட்டு போகிற இடங்களில் நம்மலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. பசித்தாலும் பசிக்காட்டி 9 மணிக்கு எதையாச்சும் உள்ள தள்ளி தான் போகும். வயசாகிட்டா பசி ரொம்ப கம்மியாயிருக்கும். அப்பவும் எனக்கு பசிக்கவே இல்லைங்க, வயிறு கும்முன்னு இருக்குங்க, பசியே வரமாட்டேங்குதுங்க. வயசான பிறகு பசிக்கு வராது, அதான் ஒன்று. அப்போ பசியான போது சாப்பிட்டுவிட்டு நான் கம்மியாக தான் சாப்பிட்டேங்க, அப்பவும் பசிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பவும் 4 இட்லியை வாயில் போடுறோம், அப்பவும் சாப்பாடை வாயில் போடுறோம். பசிக்கலைல்ல, சாப்பிடாமல் இருக்கலாம்ல, நமக்கு தோண மாட்டேங்குதுல்ல. எல்லாம் பழக்க தோசை. அந்த இந்த பேட்டர்ன் நீங்கள் உடைச்சி தான் தின்னணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ருசியிலிருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துட முடியாது. ஆனால் அந்த பேட்டர்னை உடைக்கணும். காலங்காலமாக நமக்குள்ளே இருக்க ஒரு பேட்டர்ன். இந்த சொசைட்டி முழுசும் அதை நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் சுகர் நமக்கு வரும். அப்போ அதே மாதிரி தான் ஒபேசிட்டி வரும். மற்றவர்களை விட நீங்கள் எப்போ வித்தியாசமாக இருக்கிறீர்களோ அந்த நேரம் தாங்க நீங்கள் மாற்றம் வரும். அப்போ இதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கா, ஒரு தைரியம் இருக்கா, ஒரு வில் பவர் இருக்கா உங்களுக்கு? இந்த பேட்டர்னை நீங்கள் உடைங்க. கண்டிப்பாக உங்கள் நோய்கள் அத்தனையும் உடைச்சி தூக்கி தூர எரிஞ்சிடலாம். ஓகேயா? இந்த பேட்டர்ன் உடைங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் ஓகே. அதனால் நீங்கள் வந்து பீப்புள் ஓகே, இதை நம்ம நல்லா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நீங்கள் நோயிலிருந்து தப்பிக்கணும். சுகர் உங்களுக்கு வேண்டாம், இல்லை கொலஸ்ட்ரால் வேண்டாம், இல்லை நீங்கள் வேறு எந்த நோயிலையும் சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலையாக செய்யக்கூடிய ஒரு வேலை இந்த பேட்டர்னை உடைங்க. உலகம் எப்படி போகுதோ, இந்த சொசைட்டி நம்ம சுற்றி உள்ளவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி நீங்கள் இருக்காதீங்க. எல்லாத்தையும் மாற்றுங்க. எது தேவையோ அதுக்கு வாங்க, தேவையில்லாதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. அது எல்லாமா இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, ஏன் சாப்பிடாம போகிற, ஏன் சாப்பிடு, இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேட்டர்ன் உடைங்க, தைரியமாக உடைங்க. நான் கூட இருக்கேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்போது இதெல்லாம் மாற்றணுன்னா அதுக்கு ஒன்று வேணும் இல்லை?
வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கான வழி கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் இது தாங்க வழி. அதான் லூஸ் வெயிட், அதான் சக்தி. நீங்கள் லூஸ் வெயிட் வேணும்னு கேட்டிருக்கீங்க. வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா டயட்டை மாற்றுறது தான். எக்ஸசைஸ் பண்ணியும் வெயிட்டை கம்மி பண்ணலாம். அதை விட எளிதான வழி வந்து டயட்டை மாற்றுறது. டயட்டை எப்படி மாற்றணும்? முதல்ல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை என்னென்னா, மாவு பொருளை நிறுத்துங்க. கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை, நிறுத்துங்கன்னு தான் சொல்லுவேன் நான். அப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் எப்படி என்னோடைய சமாளிக்கிறேன்னா, நட்ஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த நட்ஸ் பவுடர் எடுத்து சாப்பிட்ருவோம். அதில் வந்து நிறைய நட்ஸ் இருக்கும். அப்போ அதில் விட்டமின்ஸ் கிடைச்சிரும், மினரல்ஸ் கிடைச்சிரும், ப்ரோட்டீன் கிடைக்கிறோம், குட் ஃபேட் கிடைக்கும், ஃபைபரும் கிடைக்கும். இது போக எக்ஸ்ட்ரா ஃபைபரும் நான் அதில் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போது காலையில் அதை நான் சாப்பிட்டா, காலையில் அதை சாப்பிட்டோம்னா முதல் உணவாக அதை தான் எடுக்கணும். லேட்டாக எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு உணவாக எடுக்கணும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இட்லி தோசை சாப்பிட்டா கூட உங்கள் வயிறில் ஒட்டாமல் இருக்கணும்னா, இந்த ஆயில், அதில் இருக்கக்கூடிய ஆயிலும் சால்பிள் ஃபைபரும் சேர்ந்து குடலை குழு குழுன்னு வச்சுருக்கோம், பசியும் தாங்கும். காலையில் அதை மட்டும் எடுத்தாலே போதும், மதியம் அதையும் தாண்டி உங்களுக்கு பசி தாங்கும். அதுதான் மிக முக்கியமாக. உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை சத்தும் எல்லா கலோரியும் கிடைச்சிரும். அது சாப்பிட்டாலே உங்களுக்கு கார்பும் கிடைச்சிரும், ஃபைபரும் கிடைச்சிரும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே கிடைச்சிரும். சிவசக்திக்கு சொல்லியிருக்கீங்க, வாட் இஸ் த எனர்ஜி ஃபுட் சார்? எனர்ஜி ஃபுட்டுன்னா நீங்கள் வந்து காய், பழம் அதெல்லாம் எடுத்திங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குது? ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஆல்கலின் இருக்குது. ஆனால் என்னென்னா எனர்ஜிக்கான விஷயம் இருக்காது, பசி தாங்காது, எனர்ஜி கொடுக்காது. ஏன் அப்படின்னா அதில் மேக்ரோ நியூட்ரிஷன் கிடையாது, ஒன்லி மைக்ரோ நியூட்ரிஷன் தான் இருக்குது. அப்போ என்ன வேணும் நமக்கு? எனர்ஜி பண்ணுறதுக்கு பொதுவாக கார்பு வேணும், ப்ரோட்டீன் வேணும், இது குட் ஃபேட் வேணும். இப்போது நிறைய குட் ஃபேட்டோ ப்ரோட்டீனும் உள்ள இந்த ரெண்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய உணவை நம்ம எடுத்துக்கும் போது தான் நமக்கு வேண்டிய சத்து கிடைக்கும், நமக்கு நீண்ட நேரம் பசியும் தாங்கும். அப்போது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு நான்வெஜ் கூட இல்லை, அப்போது கூட நம்ம சமாளிக்கணும். பால் கூட எடுக்கலை, அப்போ நமக்கு வேண்டிய ப்ரோட்டீன் சோர்ஸு, குட் ஃபேட்டு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நட்ஸு தான். அது ஒரே விதமான நட்ஸை எடுக்காமல் பல்வேறு விதமான நட்ஸை சேர்த்து எடுக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு வேண்டிய சத்து, ஒரு நாளைக்கு வேண்டிய அத்தனை சத்து அதில் கிடைச்சிடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதை எடுக்கணும். காலையில் முதல் உணவு அதை எடுக்கணும். அது எனக்கான உணவு. நான் முதல்ல வெறும் நிலக்கடலை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வெயிட் கெயின்க்கு சொல்லுங்கள் சார். சரி. ஓகே. இப்போது ட்ரைக்ளிசரைடு வந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? நம்ம எடுக்கக்கூடிய மாவு பொருள் மூலமாக வருது. அப்புறம் டிரான்சிஸ் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம நீங்கள் இந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா வெறும் அது என்ன, அதில் உள்ள ஆயில் பற்றி போடும்போது வெறும் வெஜிடபிள் ஆயில்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் பேக்கட் ஐட்டம்லாம் நிறைய வாங்கினீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்னு போட்டிருப்பாங்க. அது என்ன தெரியுமா? டால்டாவாக இருக்கும். அதாவது வனஸ்பதி, அதாவது இருக்கப்பட்ட ஆயிலை இறுக்கி பண்ணப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த டால்டா, அதாவது வனஸ்பதி. இது என்ன ஆகும்னா ரொம்ப 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 மோசமானது, ஆயிலை விட பல மடங்கு மோசமானது இந்த டால்டா. நீங்கள் சாப்பிடக்கூடிய பப்ஸு, சிப்ஸு, நிறைய விஷயங்களில், நிறையா இந்த பிஸ்கட்ஸு எல்லாத்துலேயும் இந்த டால்டா தான் இருக்குது. அந்த டால்டா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். அதனால் அந்த டால்டாவை தவிர்க்கணும். அந்த பேக்கடு ஃபுட்டு, பேக்கரி ஃபுட்டு இதெல்லாமே டால்டா கலந்துருதுன்னா எடுக்காதீங்க. அது பட்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, டால்டா இருந்தால் அதை எடுக்கக்கூடாது. சரி. என்ன இந்த பவுடர் நீங்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு அதோட டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம். வெளிநாடுக்குங்கும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவும் நீங்கள் எதை அரேஞ்ச் பண்ணி அதை வாங்கிக்கலாம். அது எடுத்துட்டோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பல பிரச்சனை தீர்ந்துடும். எனக்கு ஆதாரமாக இருப்பது அதுதான். ஓகே. சார் ப்ளீஸ் கிவ் us tips to how to make a nuts powder. அந்த பவுடர் எப்படி செய்யறது? இந்த பவுடரை எப்படி செய்கிறதுங்கிற பெரிய ப்ராசஸ்ஸு, அதை இன்னொரு நாள் பேசிக்கலாம். அது நிறைய நட்ஸு, கிட்டத்தட்ட 20-30 விதமான நட்ஸ் உள்ள சேர்த்து, இன்னும் அதுக்கு வெறும் நட்ஸ் வரும்போது கொஞ்சம் ஆயில் தன்மை ஜாஸ்தியாகும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் லெவலும் ஃபேட்டு லெவலும் கார்பு லெவலும் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அது ஒன்று காலையில் என்ன சாப்பிடணுன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போடணும். போட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு இல்லை பாலை கொதிக்க வச்சு அதில் நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் ஆற வச்சு அப்படி மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிட்டிங்கன்னா பலூடா மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் டேஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். காலையில் அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துக்கலாம். வேறு ஒன்றுமே தேவையில்லை. என்னென்னா கொஞ்சம் காய், பழம், ஜூஸு, ஏன்னா விட்டமின் சி அதில் கிடையாது பார்த்தீங்களா. அதனால் சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிக்கலாம். அப்புறம் ஃபைபருக்காக இன்னும் கொஞ்சம் ஃபைபர், வயிறு காலியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வெள்ளரிக்காய், ஆப்பிள், கொய்யாக்காய் இல்லை வேறு ஏதாவது சாலட்டு அல்லது பழங்கள் இப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டாலே போதுங்க. அப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க இந்த மாதிரி இருந்தால். இல்லை கொஞ்சம் போல் சாப்பிட்றதுன்னா நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிடாமல் இருந்தால் இன்னுமே வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். அதையும் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டா வெயிட்டு கெயின் ஆகும். வெயிட் கெயின் வேணுன்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த பவுடரையும் சாப்பிட்டுட்டு தயிர் சோறு சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டு குப்புன்னு ஏறும். ஓகேவா? மில்க் ஷேக்கில் மார்னிங் வந்து அதை எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். நட்ஸ் வந்து மில்க் ஷேக்கில் மார்னிங் எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கலாம். மில்க்லே போட்டு எடுக்கும்போது நட்ஸோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். காலையில் முதல் உணவாக இதை எடுங்க. அதுக்கப்புறம் எதை வேணால் எடுக்கலாம். இதை பற்றி நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு இரும்பு கம்பி, பழுக்க காய்ச்ச இரும்பு கம்பியை உங்களால் கையால் பிடிக்க முடியுமா? முடியாதில்ல. ஆனால் என்னால் முடியும். எப்படி முடியும்னு சொன்னால், அதுக்கு கொஞ்சம் சோத்துக்கத்தள்ளி இருக்கு இல்லையா, அதையும் விளக்கெண்ணையும் கையில் போட்டுட்டு அதை பிடிச்சிக்கலாம். இந்த ரெண்டுமே இந்த சூடை தாங்கக்கூடியதாக இருக்கும். தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் காலையில் உங்களுடைய இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, அதாவது முதல் உணவாக இதை எடுக்கும்போது அல்சர் வராது, மலச்சிக்கல் வராது, கேஸ் பிரச்சனை வராது. குடலில் வந்து குளு குளு குளுன்னு வச்சுருக்கும், நல்லா வலிக்கிட்டு போகும். அதனால் மலச்சிக்கல் வராது. நிறைய பேருக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட், ஃபைல்ஸு கூட இது மூலமாக வராது. அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த உணவு நீங்களே பண்ணிட்டாலும் சரி, நம்மக்கிட்ட வாங்கிட்டாலும் சரி, முதல் உணவாக அதில் வேண்டிய அளவு ஃபைபர் இருக்கணும். வெறும் நட்ஸை மட்டும் போட்டிங்கன்னா ஓவர் ஃபேட் ஆகிரும். அதுக்கு கொஞ்சம் சாலிபிள் ஃபைபர்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குது. அதை சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த எந்த பிரச்சனையும் எல்லாம் தீர்றதுக்காக ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளது வெயிட் கெயினுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெயிட் கெயின் வரணுன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும், நீங்கள் வெறுமனே வெயிட் கெயின் வேணும்னா 2 விஷயம் பண்ணணும். இது எடுத்துகிட்டு தயிர் சோறு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன செய்யணும்னா, வெயிட் கெயின் வேணும்னா வெயிட்டை கையில் எடுக்கணும். வெயிட் எடுத்தால் தான் வெயிட் வரும். தம்பல்ஸையோ இல்லை பார்பெல்ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் புஷ்அப்ஸு, தண்டால் பண்ணுங்கள், ஸ்குவாட் பண்ணுங்கள். நிறைய வெயிட்டை வச்சுட்டு, பெரிய வெயிட் இல்லாட்டி கூட கொஞ்சம் வெயிட்டாக வச்சு ஸ்குவாட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் தாங்க வெயிட்டை கையில் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட்டு கூடும் அங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டயபெட்டிக்கில் இருந்தால் சுகர் வருது இல்லையா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து சுகர் டயபெட்டிக்கு காரணம், டயபெட்டிக்கில் வந்து உங்களுக்கு சுகர் வந்து ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் வந்து திருப்பி டேப்லெட் போடுறீங்க. அது போட்ட உடனே லோ சுகர் ஆகும். லோ சுகர் ஆகுனா தான் சுகர் கிரேவிங் ஜாஸ்தி ஆகுது. அப்போ நேச்சராக நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் மாத்திரைகள் மூலமாக, ஊசி மூலமாக கம்மி பண்ணால் கண்டிப்பாக இனிப்போட தேவை உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ரொம்ப 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 இருக்கும். மாத்திரையை நான் உங்களுக்கு சட்டுன்னு நான் நிறுத்த சொல்லலை. ஆனால் மாத்திரைங்கிறது சரியான தீர்வே இல்லைங்கிறத கிராஜுவலாக கம்மி பண்ணுறதுக்கு உங்கள் உணவுல மாற்றத்தை கொண்டு வாருங்க. இந்த சுகர் கிரேவிங் இருக்காது.
எந்த இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய டயபெட்டிக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் பயங்கர சுகர் கிரேவிங், பிடிச்சி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அப்படி புரிச்சு இறுக்கி வச்சுருப்பாங்க. அப்பவும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம், அந்த மாத்திரைகள் லோ சுகரை டக்குன்னு கம்மி பண்ணும். எப்படி சுகர் டான்னு ஏறக்கூடாதோ அதே மாதிரி என்ன ஏறக்கூடாது, சுகர் டக்குன்னு குறையக்கூடாது. அந்த லோ சுகர் வந்துடுது. அதனால தான் இனிப்போட தேவை இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் செயற்கையாக சில ஆட்டோ இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்குன்றாங்க. ஒரே நேரத்தில் நிறையா வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இந்த மாத்திரைங்கிறது, இன்ஜெக்ஷனுங்கிறது தீர்வு கிடையாது. உணவே மாற்றுங்க. உணவு மாற்றும்போது கிராஜுவலாக அந்த மாத்திரையை கம்மி பண்ணிக்கலாம். யோகா பண்ணுறது காலையில் நல்லாயிருக்கும். வேறு வழியே இல்லையா, நைட்டு கூட பண்ணுங்க. நான் பண்ணும்போது என்னென்னா வயிறு காலியாக இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த யோகா நைட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குதா, சப்போர்ட்டாக இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணி அதுக்கேற்றாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன இருக்குது சார்? ப்ளீஸ் டெல் மீ. என்னது தால் வெரைட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. நட்ஸ் கூட கொஞ்சமாக டால் போட்டுக்கலாம். நீங்கள் நட்ஸ் எந்த ஒரு வித்துன்னு சொல்கிறோம் இல்லையா, சீடுங்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்றதெல்லாம் மேக்ஸிமம் சீடு தான். எதுனா தானியமாக இருக்கலாம், அரிசி, கோதுமை, சிறுதானியம் எல்லாம் தானியம். அது தானியம். அடுத்தது பயிர் வகைகள், நீங்கள் சொல்கிறீங்க பல்ஸ், பருப்பு வகைகள், அதுவும் சீடு தான். அப்புறம் நட்ஸ், அதுவும் சீடு தான். இந்த எல்லா சீட்லேயும் என்னன்னா பைடிக் ஆசிட், ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் உள்ளே இருந்தால் நம்ம உடம்புல அந்த சத்துக்கள் சேர விடாமல், இது மட்டும் இல்லை வேறு நம்ம சத்துக்கள் இருந்தாலும் அதையும் சேர விடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பைடிக் ஆசிட் இருக்குது. அதனால் அதை ஒரு 7-8 மணி நேரமாவது ஊற வச்சு அப்புறம் காய வச்சு அல்லது முளைகட்டி தான் சாப்பிடணும். இது பயிருக்கெல்லாம் ரொம்ப 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 பொருத்தமாக இருக்கும். பயிர் வகைகளை அதிகமாக எடுக்கும்போது, சரியான அளவில் எடுக்காமல் இருக்கும்போது, பசி இல்லாதப்போ எடுக்கும்போது கேஸ் பிரச்சனையை உருவாக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நட்ஸு கூட ஒன்றும் பண்ணாது, ஆனால் பயிர் உடனடியாக கேஸ் உருவாக்கும். பயிர் எடுத்தால் அது கூட நிறைய ஃபைபர் எடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் பொட்டுக்கடலை இருக்கா, பொட்டுக்கடலை நல்ல உணவு தான், சாப்பிட்டா கேஸ் வரும். அதே இது உப்புக்கடலைன்னா, சுண்டைக்கடலைன்னா கேஸ் வருதா? வரல. ஏன்? அதில் ஃபைபர் இருக்குது. அப்போது இந்த பருப்பு வகைகளுக்கு நிறைய ஃபைபர் சேர்த்து சாப்பிடணும். சரிதா? இந்த மாட்டுக்கெல்லாம் போடுவாங்கள்ல பருப்பு, அந்த பருப்போட குருணையெல்லாம் மாட்டுக்கு போடுவாங்க. அதாவது ஃபைபர் நிறையா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுல ஃபைபரே இல்லை. பயிர் வகைகள் நிறைய ஃபைபரோடு எடுத்தால்தான் செரிமானம் ஆகும். இல்லாட்டி வாய்வு பிரச்சனையை உருவாக்கும். நீங்கள் வீட்டில் அன்னாட சாம்பார் வைக்கிறீங்க, அதில் ஃபைபர் இல்லை பருப்பில். அடுத்து கடலைப்பருப்பு சாப்பிட்றீங்க, அதில் ஃபைபர் இல்லை. கடல மாவு சாப்பிட்றீங்க, ஃபைபர் இல்லை. ஃபைபரோடு சாப்பிட்றது சுண்டைக்கடலை, முழு உளுந்து, முழு பச்சை பயிர், இப்படி முழுசாக சாப்பிடணும். அதில் இருக்க ஃபைபரை பற்றாமல் இன்னும் கொஞ்சம் ஃபைபர் சேர்த்தா தான் பயிர் ஐட்டம் உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் சர்வீஸ் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கத்துக்கு பம்கின் சீட்ஸ் ஊற வச்சு சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. பம்கின் சீடு தான் இருக்கிறதுலேயே மக்னீசியம் நிறைய உள்ள ஒரு நட்ஸு, மிக அருமையான நட்ஸு. நட்ஸில் கிங்குன்னு சொல்லப்போனால் பம்கின்னு தான் சொல்லணும். அந்த பம்கினில் நம்ம என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதையும் இப்படி தான் ஊற வச்சு சாப்பிடணும். அது சாயந்தரம் நைட் சாப்பிட்லாம், காலையில் சாப்பிட்லாம். பொதுவாக இரவு நேரத்தில் நமக்கு மக்னீசியம்ங்கிற உணவை இரவு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் இரவு தூக்கம் நல்லா வரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தூக்கம் சரியாக வராததுக்கு ஒரு காரணம், பல காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணம் மக்னீசியம் குறைபாடு. இந்த மக்னீசியம் குறைபாடு இருந்தால் தூக்கம் கம்மியாகும். அடுத்து என்ன ஆகும்னா, அங்கே கைகளில் கண்டைக்கால் பிடின்னு சொல்கிறாங்களே, பிடிக்குது இல்லை அந்த கிராம்ப்பு, அதுவும் மக்னீசியம் குறைபாடுனால தான் வரும். நீங்கள் நிறைய உடற்பயிற்சி செய்தீங்கன்னா மக்னீசியத்தோட தேவை இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பம்கின் சீடு எடுத்துக்கிறது அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பம்கின் சீடு ஒரு அளவுக்கு தானே எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய மக்னீசியம் லெவல் தேவையான அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது கவனிங்க. ஓகே. இப்போ நம்ம மற்ற பயிற்சிக்கு போகலாம். நேற்று செய்த அதே பயிற்சியை தான் நம்ம இன்றைக்கி செய்ய இருக்கிறோம். பாருங்கள், பயிற்சியில் கலந்துக்குங்க. நாளைக்கு எக்ஸசைஸு இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. உங்களோட கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
என்ன தெரியுமோ, எனக்கு என்ன முடியுமோ, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எனக்கு என்ன தெரியுமோ, என்னுடைய அனுபவத்தில் வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா, பொருந்தி வந்ததுன்னா எடுத்துக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு பயிற்சி கிடையாது, ஆனால் கலந்துரையாடல் இருக்குது. அதில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கான கேள்விகளோடு வாருங்கள். காலையில் 7 மணிக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்போது பயிற்சியில் தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சிருக்கலாம். நன்றி. இப்போ நான் வார்ம் பயிற்சி பார்க்க போகிறோம். எப்படி வார்ம் அப்னா, ஏற்கனவே சில வார்ம் அப் பயிற்சி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு அடுத்த பயிற்சி. இந்த வார்ம் அப் பயிற்சி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஷோல்டர் முழுசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தா ஈஸியாக தெரியும். நீங்கள் செய்து பார்க்கும்போது தான் அது எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டு. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஒரு மலர் அப்படி தாமரை மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. 2 கையும் இப்படி வச்சுக்கிறீங்களா? இப்போ மூச்சை ஃபுல்லாக இழுத்துக்குங்க. மூச்சை இழுத்துட்டே மேலே கொண்டு போகணும். பாருங்கள், அப்படியே மடிக்கிறீங்க, கையை மடிக்கிறீங்க, அப்படியே பின்னாடி கொண்டு வரீங்க. மூச்சை விட்டுக்கிட்டே இப்படி வரீங்க. இப்படி திருப்பியும் பிடி. ஓகே, நல்லா இப்படி கொண்டு வந்து இப்படி மேலே கை மடித்து இப்போது காலையும் சேர்த்து பண்ணுவோம். பார்க்கலாமா? பாருங்கள். ஒரு 10 முறை பண்ணலாம். முடிஞ்சால் ஒரு 20 முறை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் ஷோல்டர் எந்த அளவுக்கு பெயின் ஆகுதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே, எப்படி இருக்குது? உங்களோட ஃபீட்பேக் போடுங்க. எப்படி பண்ணீங்க, எப்படி இருந்தது, ஷோல்டரில் எப்படி ஒரு பெயின் இருந்தது, அந்த ஷோல்டர் முழுசு எப்படி ரத்தம் பாயும், அதோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே ஷோல்டரே யூஸ் பண்ணாமல் இறுகி போய் கிடக்கு. ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஓகே, அடுத்தது ஃபாஸ்ட்டாக ப்ரீத். ஓகே, இந்த ப்ரீத்து என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா பார்த்துங்க. எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இந்த முதுகு இருக்கு இல்லையா, ஷோல்டர் இப்படி இருக்கும், இப்படி ஒடுக்கி வச்சுருப்பாங்க. அது நிறைய லேடிஸு இப்படி தான் வச்சுருக்கிறாங்க. பேக்கில் ஃப்ரண்ட் சைடு மேல் முதுகு பெண்டாக இருக்கும். சிலருக்கு கீழே பெண்டாக இருக்கும், சிலருக்கு மேலே பெண்டாக இருக்கும். முதுகில் பெண்டே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முதுகில் இப்படி உள்நோக்கி ஒரு வளைவு தான் இருக்கணும் மொழியும், வேறு பெண்டு இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருப்பீங்க. இப்போது இந்த ஷோல்டர் பெண்டை எடுத்து, அதுவும் இல்லாமல் உங்களுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை நல்லா விரித்து ஷோல்டர் வரைக்கும் நல்ல அருமையான ஒரு ஒர்க் அவுட்டு. அதை எப்படி பார்க்கலாமா? பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒர்க் அவுட் எங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், இப்படி கை இப்படி வச்சுக்கங்க. 1 2 3 மூச்சை ப்ரீத் அவுட் பண்ணணும். ஓகே, 1 2 3 1 2 3. ஒரு தரம் கை மேலே லெஃப்ட் மேலே இருக்கணும், ஒரு நேரம் ரைட் மேலே இருக்கணும். பின்னாடி போகும்போது நல்லா 2 ஷோல்டரும் இடிக்கணும். நல்லா பார்த்துங்க, கவனமாக கரெக்டாக பண்ணுங்கள், தப்பு பண்ணாதீங்க, கரெக்டாக கவனித்து பண்ணுங்கள். பத்து முறை. ஓகே, 10லேருந்து 20 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? அடுத்தது இன்னொரு பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொன்னால், கையை இது ஒரு குறைஞ்சது 100 இல்லை 200 500 வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 100 பண்ணுறேன். இந்த கை இது இருக்கு இல்லையா, நெத்தி புருவ மத்தி, இந்த இடத்துல கொஞ்சம் கையை வச்சு அழுத்திக்கிங்க. இந்த புருவ மத்தியில் மனசு வச்சுக்கணும். இது ஒரு தியானம் மாதிரி பண்ணணும். கால் இருக்கு இல்லையா, கால் க்ளோஸ், கால் குதிங்கால் இப்படி தரையில் இடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி இடிக்கும் போதே ப்ரீத் அவுட் பண்ணணும்.
காலை இப்படி இடிக்கணும், கை வந்து இப்படி கால் இடிக்கணும், கை வீசணும், பிரீத் அவுட்டு வேகமாக பண்ணணும். அது வாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? தொடர்ச்சியாக பண்ணோன்னா மைண்டை முழுசுமாக அங்கேயே கவனித்து ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணணும். ஓகே, மைண்டை ஃபுல்லாக இந்த புருவ மத்தியில் கவனத்தை வச்சுக்கிட்டு இதை அப்படி பண்ணுங்கள். ஓகே, பண்ணலாமா? இப்போ ஒரு 100 பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நீங்கள் கூடுதலாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 100, இல்லை இன்னும் 200, 300, 500 வரைக்கும் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது குதிங்கால் தரையில் அடிக்குது பார்த்தீங்களா, பிளட்டு வந்து மேலே வரும். இப்படி பண்ணுறீங்கல்ல, டோட்டல் பாடிக்கு ஒரு நல்ல ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து கழுத்து பயிற்சி பண்ண போகிறோம். கழுத்து பயிற்சி பண்ணும்போது உட்காந்துட்டு கூட பண்ணலாம். இப்போ நான் உட்காந்துட்டு கழுத்து பயிற்சி பண்ணலாமா? கழுத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தலையையும் உடலையும் இழுத்து வச்சுருக்க இடம் தான் கழுத்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷன். தெரியுதா? கொதவளைன்னு சொல்லுவாங்க. இதை பிடிச்சா செத்து போயிடுவான். இதில் அது காற்றும் இங்கே தான் போகுது, தலையிலேருந்து வர கனெக்ஷனும் இங்கே தான் இருக்குது. அதனால் மிக முக்கியமான பகுதிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இதில் செர்விக்கல்னு சொல்லக்கூடிய பின்னாடி ஒரு 12 எலும்புகள் ஒன்றையின் பின்னால் அடுக்கி வச்சுருக்கு, செங்கல் மாதிரி. அதில் அழுத்தம் வருது. ஏன் அழுத்தம் வருதுன்னா, நம்மளோட பயிற்சியில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லட்டுமா? என்னென்னா, அவங்களுக்கு சொல்கிறேன், அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் கூன் போட்டுட்ருப்பாங்கல்ல, பார்த்துக்கிங்களா? இப்போது எத்தனை பாட்டி இருக்காங்க? யாராவது கூன் போட்டிருக்காங்களா? போடல. ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன் இப்போது கூன் போடலை அப்படின்ட்டு பாருங்கள். எப்படின்னா, அந்த காலத்தில் எல்லா பெண்களும் குனிஞ்சு வேலை செய்வாங்க. கீழே பரிமாறுறது கீழே, பெருக்கும்போது கீழே, துணி துவைக்கிறதுக்கு கீழே, எப்படியும் முன்னாடி குனிஞ்சிட்டே இருப்பாங்க. இதனால தான் யோகாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் ஃபார்வேர்டு பெண்ட் இருந்தால் பேக்வேர்டு பெண்டு இருக்கணும். ஆனால் இந்த பாட்டிமார் பேக்வேர்டு பெண்டு பண்ண போகிறதில்ல. குனிஞ்சு முன்னாடி வேலை செய்யறதுனால குறுக்கு குனிஞ்சு போய் கூணு பாட்டியாக இருப்பாங்க. இந்த காலத்தில் எந்த பாட்டி மாறாவது குனியவா செய்கிறாங்க? எல்லாமே நின்றுட்டு தான் சமையல் பண்ணுறோம், நின்றுட்டு தான் சர்வை பண்ணுறோம், எல்லாத்துக்கும் உணவு பரிமாறுறது எல்லாமே நின்றுட்டு தான் பண்ணுறோம். அதனால் என்ன ஆச்சு? குனிகிற வாய்ப்பு இல்லாதனால இப்போ அவங்களுக்கு கூன் விழுவதில்லை, தொப்பை தான் வருகிறது. புரியுதா? இதே தாங்க கழுத்துக்கும். கழுத்து இருக்குல்ல, கழுத்து எங்கெல்லாம் அசையும்? இப்படி அசையும், இப்படி அசையும், இப்படி போகும், பின்னாடி போகும், முன்னாடி போகும். ஆனால் நம்ம கழுத்து எங்கே போகுது தெரியுமா? இப்படியும் முன்னாடி தான் எழுதுனா முன்னாடி, பார்த்தா முன்னாடி. இப்போ அந்த காலத்து பாட்டி மாதிரி முன்னாடி குனிஞ்சாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு கழுத்து முன்னாடி குனியுது. தெரியுதா? செல்ஃபோனில் இப்படி பார்க்குறப்போ கழுத்து முன்னாடி குனியுது. அப்புறம் என்ன ஒன்று, 2 தப்பு நம்ம பண்ணுறோங்க கழுத்தில். ஒன்று முன்னாடி குனியும், இல்லாட்டி என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் கார் ஓட்டுறீங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட்டாக கழுத்து இப்படி தான் இருக்கும், அசையாது. தலை இப்படி எந்த பக்கமும் அசையாது. கார் ஓட்டும்போது நீங்கள் நீண்ட தூரம் ஒரு கார் ஓட்டுனீங்கன்னா இப்படியே ரோட்டை பார்த்து ஓட்டும்போது தலையை அசையாது. அதே மாதிரி கம்ப்யூட்டரை பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் இருக்குது, அசைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாதாரண நேரங்களில் கண்டிப்பாக உங்களுடைய தலை லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா பக்கமும் கொஞ்சமாவது அசையும். தெரியுதா? ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் 2 தப்பு பண்ணுறோம். நல்லா பார்த்துங்க. ஒன்று அசையாமல் இருக்கிறதே தப்பு, இன்னொன்று முன்னாடி குனிகிற தப்பு. இந்த முன்னாடி அதிகமாக குனிகிறதுனால என்ன நடக்குது? அந்த எலும்புகளில் தேய்மானம் வருது, ஒரு பக்கம் அழுத்தம் வருது. இதை இதனால் பல பிரச்சனை. ஆனால் நம்ம அதை சரியாக கண்டுக்காமல் அசால்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாதிக்கப்படும் போது வெறும் வலி இல்லை, அந்த வலிக்கு முன்னாடி உங்களுக்கு இரத்த குழாய்கள், நரம்புகள் இங்கிருந்து வர்றது பாதிக்கப்படுது. அப்போது அது சார்ந்த பகுதிகளில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு நரம்புகள் அழுத்தப்பட்டு உங்களுடைய செயல்பாடுகள் குறையும். ஆக மிக முக்கியமாக உங்கள் கழுத்தை நீங்கள் பார்க்கணும். உங்கள் கழுத்துக்கு தேடி பயிற்சி கொடுங்க. அது எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாமா? இப்போ மிக முக்கியமாக நம்ம கழுத்து இப்படியே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் கழுத்தை இப்படி கொண்டு போகணும், முன்னாடி கொண்டு போய் லெஃப்ட்டு ரைட்டு இப்படியே நீங்கள் பண்ணணும். சரிதா? இப்படி பண்ணுங்க. ஒரு 10 முறை பண்ணாலும் போதும். ஓகே,
இது பண்ணிட்டீங்களா? அப்புறம் இதுக்கு முன் பக்கமாக கொஞ்சம் நெஞ்சை தொட்டுவிட்டு இப்படி 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 இந்த சோல் இருக்கும், இந்த சோல் இருக்கும். ஓகேயா? இப்போது முன்னாடியும் பின்னாடியும் பண்ணிட்டீங்க. மேலே கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ என்ன பண்ண தெரியுமா? லெஃப்ட்டு ரைட்டு. இப்போது இப்படி பார்த்தீங்க, முன்னாடி பண்ணிட்டீங்க. 1 2 3 நல்லா இங்கே வரைக்கும் பார்க்கணும். 4 5 6 7 8 9 10. அப்புறம் மேலேயும் கீழே இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்த்தீங்களா? இது தாண்டி கழுத்தில் அழுத்தம் கொடுக்குற பயிற்சி இருக்குது. அதாவது தலையில் அழுத்தம் கொடுத்து செய்யக்கூடிய பயிற்சி இருக்குது. அதை நாளைக்கு பார்ப்போம். ஓகேயா? இப்போது டவலை வச்சுட்டு செய்யக்கூடிய பயிற்சி நம்ம வந்து கழுத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டோம். ஷோல்டரு ரொம்ப முக்கியம் இல்லை? அந்த ஷோல்டர் நல்லா கவனிக்கணும்ல. ஷோல்டருக்கு ஒரு அற்புதமான பயிற்சி என்ன தெரியுமா? அதுதான் டவலில் பண்ணக்கூடிய பயிற்சி. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு நல்ல டவல் எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு வாங்க களத்துக்கு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்ம புஜபலம்னு சொல்கிறோம். புஜபலம் அது என்ன அப்படின்னா தோல் வலிமை. தோல் வலிமை இதுதான் தோல். நம்ம கையில் இதெல்லாம் விட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எதை வீசினாலும் எதை எடுத்தாலும் மிகப்பெரிய இயக்கம்ங்கிறது இந்த தோள்பட்டையில் தாங்க இருக்குது. இதில் 3 விதமான மசில்ஸ் இருக்குது. நிறையா இந்த தோல் வந்து கிரிப்பாக உள்ளே கிடையாது, இப்படி மேலே தொட்டுட்டு தான் இருக்குது. கை எலும்பு தொட்டுட்ருக்கோம். நிறைய பேர் கை பிடிச்சி இழுத்தா பூஞ்சி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. முழுவதுமாக இந்த மசில்ஸோட பிடிப்பில் தான் அந்த கை இருக்குது. இப்போது அந்த தோள்பட்டையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுமா? நிறைய பேருக்கு கையை மேலே தூக்க முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க. அசைக்க முடியாது. நிறைய பேருக்கு கையை ரொம்ப 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 பலவீனமாக இருக்குது. அது 2 தோள்பட்டையும் பலவீனமாக இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா? மனுஷனோட அழகில் இந்த தோல் வலிமை தான். அதில் 3 மசில்ஸோட அதை நீங்கள் நல்லா பயிற்சி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போது தோள்பட்டை தொங்குதோ அப்போ வயசான மாதிரி இருக்கும். தோள்பட்டை இப்படி உருண்டு திரண்டு இருக்கும். அதுக்கு நம்ம மிகப்பெரிய பயிற்சியெலாம் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறதில்ல. அருமையாக ஒரு சுழற்சி முறை, அது இந்த டவலை வச்சுட்டு செய்ய போகிறோம். அந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பயிற்சியெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு நேரமாவது இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி பாருங்கள். சும்மா கையை வச்சு பண்ணுறதை விட டவலை வச்சு பண்ணுறது என்னமோ பெனிஃபிட் இருக்கப்பா, நினச்சே பார்க்கலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ணுவோமா பயிற்சியை? நிறைய பண்ணி கையில் பிடிச்சிக்க போகுது. அளவாக பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இது பண்ணும்போது என்ன பிரச்சனை இருக்குதானோ உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வயசானவங்களாக இருக்கலாம், பலவீனமானவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். அவங்களாம் அதுக்கு ஏற்றாப்புல உங்களோட தகுதிக்கு ஏற்ப பண்ணுங்கள். ஆர்வக்குளாரில் எப்போவுமே அதிகமாக பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போது நம்ம பயிற்சிக்கு போகலாமா? ஓகே, இப்போது இப்படி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பயிற்சி நம்பர் 1, கீழேருந்து மேலே கொண்டு போகிறது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 பண்ணியிருக்கீங்க. 20 வரைக்கும் பண்ணலாம். ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால நீங்கள் 10 பண்ணிக்கிங்க. ஓகே, 2வது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளி பிடிச்சிக்கிறோம். இங்கேருந்து இங்கே பின்னாடி கொண்டு போகணும். 1 2 நல்லா எவ்வளோ முடியுமோ 1 எவ்வளோ பின்னாடி கொண்டு போகணும் அவ்வளோ கொண்டு போகலாம்.
உங்களோட சோல்டரை பொறுத்து கீழே வரைக்கும் கூட இறங்கும். 4 5 எங்கெல்லாம் பிடிக்குது பாருங்கள். 6 சோல்டரெல்லாம் எப்படி பிடிக்குது. 7 8 9 10. ஓகே, சரியா? ஓகே, அடுத்தது என்ன? கொஞ்சம் இப்படி நெருக்கி பிடிச்சிங்க. 2 பயிற்சி, இது 3ஆவது பயிற்சி வரும். அடுத்தது பாருங்கள், முன்னாடி பின்னாடி. ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது 3ஆவது. இது ஃபஸ்ட்டு பண்ணோம், செகண்டு, இது 3ஆவது. ஓகே, பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, எப்படி இருக்கு? சொல்கிறேன், என்ன சொல்லுது? சொல்கிறவங்கள்ட்ட ஏதாவது சொல்லுதா? சரி, இப்படி பாருங்கள். அடுத்தால கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன் மேலே. 1 பேக் சைடில் 2 3, இது 4 5 6 7 8 9 10. ஓகே, இறக்கிக்கங்க. கொஞ்சம் சொல்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்குங்க. நீ 5ஆவது பயிற்சி இதை ஃப்ரெண்டில் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த பண்ணலாமா? 1 2 ஃப்ரெண்டில், 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சொல்கிறலாம் பெயின் வருதா இல்லையா? சரி, அடுத்தது 6ஆவது பயிற்சி பாருங்கள். இது கீழே, இது மேலே. 1 2 3 4. நல்லா இது மேலே இழுக்கணும். இது ஷோல்டருக்கு மேலே நல்லா வரணும், இது நல்லா கீழே வரணும். 6 7 ஷோல்டரில் கவனம் வைங்க. ஷோல்டர் என்ன சொல்லுங்க பாருங்கள். 8 9 10. ஓகே, அடுத்தது பாருங்கள், சொல்லட்டணும் பாருங்கள். 7ஆவது பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்படி இருக்கு? இப்போ இப்படி வச்சுட்டு முட்டியை தொட போகிறோம். ஓகேயா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கையை ஒடுக்கி வச்சுட்டு கடைசி பயிற்சி பேக் டேன் பண்ணணும். ஓகேயா? வச்சுக்கிறீங்க. பேக் சைடு இந்த சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஒரு 10 விதமான பயிற்சி பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அருமையான பயிற்சி. செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டர் வேறு லெவலில் இருக்கும். செய்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே. உங்களுடைய உள்ளங்கால் பகுதியை நினச்சிக்கோங்க. உங்கள் வயிற்று மூச்சு ஆழமாக வயிற்று மூச்சு எடுங்க. கீழே தொப்புள் வரைக்கும் போகணும். அங்கே விரியணும் பாருங்க, இங்கே உயரணும். ஒரு 3 டைம்ஸ். இப்போது உங்களுடைய காப் மசில்ஸு அந்த ஏரியாவில் கணைக்கால் எல்லா பகுதியும் முழு கவனமும் இங்கே இருக்கட்டும், மூச்சில் இருக்கட்டும். மனசில் எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கீங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. இப்போது முட்டு பகுதி, கால் மூட்டு, தொடைப்பகுதி முழு கவனமாக அங்கே இருக்கட்டும், மூச்சிலே இருக்கட்டும், தொடைப்பகுதியில் இருக்கட்டும். மனசில் ஏதாவது எண்ணம் வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. முழு கவனத்தோடு பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய இடுப்பு பகுதி, தொப்புளை சுற்றிய பகுதிகள் எல்லா பகுதியிலையும் சொன்னீங்க. இப்போ வயிற்று பகுதி, உங்களுடைய நெஞ்சு பகுதி மூச்சு நல்ல ஓய்வாக இருக்கிறது. அதில் மனசில் வச்சுக்கோங்க. ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. கவனம் மூச்சுலேயும் நெஞ்சு பகுதியிலே இருக்கட்டும், உங்கள் மைண்டில் இருக்கட்டும். இந்த எண்ணங்களும் வராமல் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. கழுத்து, இரண்டு கைகள் உள்ளங்கையிலிருந்து தோள்பட்டை வரை, முதுகு பகுதி முழுவதுமாக கீழிருந்து மேல் வரை, உங்களுடைய முகம், தலைப்பகுதி, கழுத்து பகுதி ஆகும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, டாப் டு பாட்டம், ஹோல் பாடி முழுசுமாக கவனம் வச்சு லாங் பிரீத், லாங் பிரீத். உடல் முழுவதும் புத்துணர்ச்சி, உற்சாகம்,
ஒரு ஆற்றல், ஒரு தெய்வீகத்தன்மை, ஒரு இதமான உணர்வு, ஒரு பேரானந்த நிலை நீங்கள் உணர்கிறீர்கள். உடல் முழுசும் ஒரு இதமான உணர்வு பரவி இருக்கிறது. மன மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறது. அளவில்லாத ஆனந்தம் மக்களை நிறைந்திருக்கிறது. உங்கள் உடல் அழகாக ஆரோக்கியமாக இருக்கிறது. மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள். உங்கள் செயல்கள் யாவும் சிறப்பாக அமைகின்றன. உங்கள் வார்த்தைகள் தெளிவாக, அன்பு நிறைந்ததாக, மகிழ்ச்சி வெளிப்படுத்துவதாக அமைகிறது. உங்கள் கண்கள் பார்வை அத்தனை எளிதாக, மென்மையாக, அன்பு நிறைந்ததாக காட்சியளிக்கிறது. உங்கள் முழுசும் ஒரு பிரகாசம் இருக்கிறது. நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்தோடு வாழ்கிறீர்கள். மிகுந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்களை சுற்றி ஒரு வட்டமாக நிற்கிறது. ஒரு ஒளிவட்டம் உங்களை சுற்றி இருக்கிறது. அந்த ஒளிவட்டம் விரிந்து கொண்டே வருகிறது. உங்களை சுற்றி ஒரு மகிழ்ச்சியான அலை நிறைந்திருக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த மகிழ்ச்சியான அலை உங்களை நிறைந்து உங்களை சிறப்பிக்கிறது. அந்த தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. உங்கள் செயல்கள் யாவும் சிறப்பாக அமைகின்றன. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக, அன்பு மிக்கதாக அமைகிறது. நீங்கள் உலகிற்கு ஒரு ஒளியாக காட்சியளிக்கிறீர்கள். பலருக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்கிறீர்கள். அல்ல குறையாத அன்பு உங்களுக்குள்ளே பொங்கி வருகிறது. அளவில்லாத மகிழ்ச்சி உங்களுக்குள் இருந்து பொங்கி வெளிப்படுகிறது. உடல் முழுவதும் ஒரு இதமான உணர்வை காணுங்கள். மெதுவாக உங்கள் கைகளை கால்களை அசைத்து ஒரு பக்கமாக திரும்பி புத்துணர்ச்சியோடு புதிய தம்போடு உலகத்தை எதிர்கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களுக்காக. இந்த பயிற்சிகள் எப்படி இருந்தது? இதை எப்படி இருந்ததுன்னு உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய ஃபீட்பேக்ங்கிறது ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸில் அதை பற்றி சொல்லுங்கள். வேறு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூட வரவேற்கப்படுகிறது. நன்றி.